அந்த காலத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நடந்து தான் போகணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கோ இல்லை கொஞ்சம் தூரமோ நடந்து போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாய இந்த வயல்வெளியில் தான் அவங்க அந்த பரப்பில் தான் நடப்பாங்க. அந்த பாத்தி மாதிரி கட்டியிருப்பாங்க, அது மேலே தான் நடந்து போவாங்க. அப்போ ரொம்ப தூரம் நடக்கும்போது களைப்பு வந்துச்சுன்னா இல்லை அப்படி பசி மாதிரி ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் பயிராகி அப்படியே வயலில் நின்றுட்டு இருந்தாச்சுன்னா இவங்க இறங்கி போகிறவங்க இறங்கி அதில் கொஞ்சம் பறித்து அதை கையில் ஊதி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். அப்போ அந்த கிராமத்தில் அந்த பயிர் போட்டவங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை அதெல்லாம் அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அது ஒரு பெரிய உபகாரம். அதெல்லாம் அவங்க பசிக்கு என்ன வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ போயிட்டுருக்கிறவங்க யாரோ முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களாக இருந்தாலும் பசி நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்லாம். அந்த காலத்தில் கரும்பு முதல் என்ன அந்த விவசாயம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தேவைக்கு அந்த நேர தேவைக்கு அதை பிடுங்கி சாப்பிட்டுட்டு, இல்லை கரும்பாக இருந்தாலும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி பொருளாக இருந்தாலும் சாப்பிட்லாம். ஒரு பூசணிக்காய் பிஞ்சாக இருந்தாலும் பிடுங்கி அறுத்து சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் பிஞ்சாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்லாம். அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் பெரிய மனசு விவசாயிங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பசி எடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் தானே எடுக்கிறாங்க, ஒன்றும் மூட்டை கட்டிகிட்டு போகிறது இல்லையே. அதனால் சாப்பிட்ற வரைக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து நல்லா ஆறிட்டு போகலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய உபகாரமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த மாதிரி தான். இப்போவும் அது சில கிராமங்களில் போனாவும் அதே மாதிரி உபசரணையும் உபகாரம் பண்ணுறதுலையும் முன்னோடியாக இருக்காங்க. இன்றைக்கும் அதெல்லாம் மறக்க முடியாத பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், வாழ்க்கையில் கிஃப்ட்டு. இன்றைக்கும் அந்த தானம் தர்மம் எல்லாம் சில இடங்கள்ல சில விவசாய பூமி வச்சுருக்கவங்களும் இன்றைக்கும் மனமுகந்து செஞ்சுட்டு தான் வராங்க. தலைமுறையாக எதையும் நிறுத்தி வச்சு பார்க்குறதில்ல. தலைமுறையாக அந்த தர்ம காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நடந்து தான் போகணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கோ இல்லை கொஞ்சம் தூரமோ நடந்து போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாய இந்த வயல்வெளியில் தான் அவங்க அந்த பரப்பில் தான் நடப்பாங்க. அந்த பாத்தி மாதிரி கட்டியிருப்பாங்க, அது மேலே தான் நடந்து போவாங்க. அப்போ ரொம்ப தூரம் நடக்கும்போது களைப்பு வந்துச்சுன்னா இல்லை அப்படி பசி மாதிரி ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் பயிராகி அப்படியே வயலில் நின்றுட்டு இருந்தாச்சுன்னா இவங்க இறங்கி போகிறவங்க இறங்கி அதில் கொஞ்சம் பறித்து அதை கையில் ஊதி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். அப்போ அந்த கிராமத்தில் அந்த